எபிசோட் 24 செக் லீவ். சம்யுக்தாவின் வார்த்தைக்கு இணங்கி தீரனும் அவளுடனே பால்கனியில் படுத்துக்கொள்ள குளிர்காற்று உடலை நடுக்கி எடுத்தது. சோஃபாவில் சம்யுக்தாவை தூங்க வைத்தவன் தான் தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் தன் மேலே ஏதோ விழுந்தது போல இருந்ததும் அலறி எழுந்து பார்த்தான். அடியே! தன் மேல் விழுந்து கிடந்த சம்யுக்தாவை கண்டான். இவன் கத்திய கூச்சலில் சம்யுக்தாவும் எழுந்து விட்டாள். என்னடி கடலுக்குள்ள டைவ் அடிக்கிறதா நினைப்பா? அடி பாவி, வயித்திலேயே குறி வச்சு விழுந்துட்டியடி. சாரி, இங்க ரொம்ப குளிருது யுகா, நம்ம உள்ளேயே போய் படுத்துக்கலாம். அப்பாடா, அட்லீஸ்ட் 3 மணிக்காவது உனக்கு இந்த ஃபீல் வந்துச்சு. வா உள்ள போகலாம். வலியில் வயிற்றை பிடித்துக் கொண்டே உள்ளே சென்றான். ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல, விடு, நோ ப்ராப்ளம். அவள் மன்னிப்பு கேட்ட அழகில் மயங்கி அவள் கழுத்தை வளைத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டு உறங்கி போனான். அவளும் தூக்க கலக்கத்தில் அப்படியே உறங்கி போய்விட்டாள். சிறிது நேரத்தில் கண் விழித்த சம்யுக்தா பால்கனியில் சென்று எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் ஓடி வந்து உறங்கிக் கொண்டிருந்த தீரனை எழுப்பினாள். யுகா, எழுந்திரீங்க, அங்க பாருங்க, எழுந்திரீங்க யுகா. அவள் அடித்து எழுப்பியதில் அழுத்து கொண்டே கண் விழித்து பார்த்தான் தீரன். என்னடி உன் பிரச்சனை? என் கூட வாங்க, அங்க வந்து அத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. பிளீஸ் யுகா, ஒரே ஒரு நிமிஷம் வாங்கல. சம்யுக்தா பொறுமை இழந்து அவனை தரதரவென்று கையை பிடித்து பால்கனிக்கு இழுத்துச் சென்றாள். அவளிடம் தீரன் சிக்கி தவிக்க அவனிற்கே அவனை கண்டு பரிதாபமாக இருந்தது. எதுக்கடி இப்படி மாட கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்த? எவ அங்க ஆடுறா என்றவனை முறைத்து அவன் முகத்தை திருப்பி அதை காட்டினாள். பறந்து விரிந்த கடல் நடுவே காலை கதிரவன் கதிர் விரித்து ஒளி வீசும் அழகை அப்போதுதான் முதல் முறையாக ரசித்து பார்த்தான் தீரன். எத்தனையோ முறை அவன் அந்த சூரிய உதயத்தை கண்டிருந்தாலும் இன்றுதான் அதன் ஆழமான அழகை ரசித்தான். அதை ரசித்துக் கொண்டே சம்யுக்தாவை பார்க்க அவள் முகமோ சூரியனோடு போட்டி போடும் அளவுக்கு பிரகாசமாக இருந்தது சந்தோஷத்தில். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா பேபி? இல்ல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நாம அங்க போய் நின்னு பார்க்கலாமா? தீரனும் அவளை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றான். மறுபக்கம், என்ன தைரியம் இருந்தா என்ன தனியா விட்டுட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த தீரன். ஹே சம்யுக்தா, நான் இருக்கிற வரைக்கும் நீ தீரனோட சேரவே முடியாது. பின்னால் வந்து நின்ற தன் தந்தையை கவனித்தாள். என்னம்மா ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? குட்டி போட்ட பூனை மாதிரி தீரன் பின்னாடியே அந்த சம்யுக்தா சுத்துறாப்பா. அத பாக்க பாக்க எனக்கு அவளை கொன்னுடலான்னு தோணுது. யாருப்பா அவ? அவளுக்காக உயிரே விட்டுருவான் போல இந்த தீரன். அவளுக்காக அவன் அழுதது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குதுப்பா. தன் தந்தை காரணமே இல்லாமல் சிரிப்பதை கவனித்தாள். அவள மாதிரி என்னையும் பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா என்ன? இப்ப எதுக்கு காரணமே இல்லாம சிரிக்கிறீங்க? அம்மாடி, அந்த தீரன் வரைமுறை தாண்டி போயிட்டு இருக்கான்னு தான் நானும் உங்க அத்தையும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால நீ எதை பத்தியும் வருத்தப்படாம ஆபீஸ் கிளம்பிப்போ. நாம நாளைக்கு இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம். இனிமே அந்த தீரன் எப்படி அந்த பைத்தியத்தை வீட்டுல வச்சிருக்கான்னு பாக்குறேன். சந்திரசேகர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்ல தன் தந்தை கொடுத்த வாக்கை மீற மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவளும் தீரன் அலுவலகத்திற்கு கிளம்பினாள். கடற்கரை வீட்டில் உல்லாசமாக துள்ளி திரிந்த சம்யுக்தாவை தூரமாக கை கட்டி நின்று பார்த்தான் தீரன். இந்த வீட்டுக்கு முதல் முறையா வரும்போது அவ எப்படி இருந்தா, இப்ப எப்படி இருக்கா? அவ மாறினது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து வேற மாத்திட்டா. எனக்கு இவ கூடவே இருக்கணும்னு தோணுது. வேலைக்கு கூட போக தோண மாட்டுதே. கொல்றாளே மனுஷனை. முணுமுணுத்துக் கொண்டிருந்த தீரனை திரும்பி பார்த்துவிட்டு டிவியை பார்த்து அதில் ஆடுவது போலவே இவளும் நடனமாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பாடல் ஒலிக்க குஷியான சம்யுக்தா நேராக ஓடி சென்று தீரனின் கையை பிடித்து இழுத்து வந்தாள். கமான், ஆடுங்க யுகா, நீங்களும் விஜய் மாதிரி ஆடுங்க. அவனின் சட்டையை சரி செய்து விட அவனிற்கு ஒன்றும் புரியாமல் சிலை போல நின்றான். ஆடுங்க யுகா, நான் ஆடுற மாதிரி ஆடுங்க. நான் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு கூட ஆடினதில்ல. என்ன போய் அதுவும் இந்த வயசுல போய் ஆட சொல்ற? யுகா ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ல.
எனக்கு உண்மையாவே டான்ஸ் பண்ண தெரியாது பேபி. ப்ளீஸ் என்றவளின் வாடிய முகத்தை கண்டதும் அவன் முதலில் ஏனோதானோ என்று தன் நடனத்தை தொடங்கியவன் பிறகு அதில் வருவதைப் போலவே நடனமாட சம்யுக்தா தான் ஆடுவதை நிறுத்திவிட்டு வாயில் விரலை வைத்து தீரன் ஆடுவதை ரசித்து பார்த்தாள். அந்த பாடல் முடிந்ததும் அடுத்த காதல் பாடல் ஒன்று வர தன் சட்டை பட்டனை கழட்டிவிட்டவன் அவளை இடையை பிடித்து சுற்றி வளைத்து ஆடினான். செம்மையா டான்ஸ் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னீங்க. கம்பெனி குடுக்கறது நீயா இருந்தா எல்லாமே செம்மையா பண்ணுவேன் பேபி. தீரன் மார்க்கமாய் சிரித்துக்கொண்டே அவளுடன் நடனமாடி சம்யுக்தாவை தூக்கி சுற்ற அவளும் உற்சாகமாக கத்தினாள். பாடல் முடிந்து அவளை கீழே இறக்கிவிட்ட தீரன் அவளின் இதழை நாடி செல்ல சம்யுக்தா கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அவன் முத்தம் கொடுக்க போகும் நேரத்தில் என்ன நினைத்தானோ அவளை விட்டு சட்டென்று விலகினான். சரி, நீ போய் கிளம்பு, நாம நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன் திடீர்னு வீட்டுக்கு? கிளம்புமா, நான் ஆபீஸ்க்கு போகணும்ல, இன்னொரு நாள் இங்க வரலாம் என்றவனுக்கு சம்யுக்தாவே முத்தம் கொடுக்க செல்ல அவளை நிறுத்தினான் தீரன். இல்ல வேண்டாம் பேபி, உன் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. நான் கிஸ் பண்ணாலே இப்பெல்லாம் நீ வாமிட் வேற பண்ற. எதுக்கு என்னால உனக்கு கஷ்டம்? ப்ளீஸ் வேண்டாம், விடு. அவளை தள்ளிவிட சம்யுக்தா கண்கள் கலங்கி போய் நின்றாள். அதை கவனிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தவன் பின்னாலேயே வந்த சம்யுக்தா தீரனை திருப்பி அவன் இதழ்களை சிறைப்பிடித்துக் கொண்டாள். உடனே தீரனும் அவளோடு ஒன்றி முத்த யுத்தத்தை தன் வசம் எடுத்துக்கொண்டான். அவள் இடையை நசுக்கி எடுத்தவன் அவளை தூக்கிக் கொண்டு சென்று கட்டிலில் கிடத்தினான். அவனின் சட்டையை சம்யுக்தா பிடித்துக் கொண்ட நேரம் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ஷட், இந்த டைம்ல யாரு, அதுவும் இங்க என்றவாறு அவளிடமிருந்து விலகி சென்று கதவை திறந்தான். வாசலில் குமார் நிற்க தீரன் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தான். அந்த நொடி தன் கைகளை பின்னாலிருந்து யாரோ பற்றிக் கொள்வது போல இருக்க அது யாரென்று திரும்பி பார்க்காமலே புரிந்து கொண்டான் தீரன். தன் கையால் அவள் கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு தைரியம் கொடுத்தான். நீங்க என்ன பண்ற? என்ன பண்றனா? இதோ நிக்கிறாள, இவளை எங்க கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நியாயமா இவன் எனக்கு எங்களுக்கு தான் சொந்தம் தெரியும்ல. 50 லட்சத்தை தூக்கி கொடுத்தா நாங்க பொண்ணை அனுப்பி வச்சுட்டு வாயில விரல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதா? இந்தா செக்க வச்சுட்டு அந்த பொண்ணை திருப்பி அனுப்பு. என்ன உளற? அந்த பொம்பளை தான் அன்னைக்கே செக்கு கொடுத்தப்ப வாங்கி வச்சுக்கிட்டு இவளை அனுப்பி வச்சுட்டா. இப்ப நீ என்ன புதுசா வந்து கத்துற? அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதையே ஆகி போயிட்டு எங்க கதை. என்ன பண்ண சொல்ற? இப்ப இந்த பொண்ணு தான் வேணும்னு வரவன் போறவெல்லாம் கேக்குறான். நாங்க என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா நீயே ஒரு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்க. அதுக்கே இங்க வந்த? குமாருக்கு கோபம் தலை தூக்க தீரனின் கையை பிடித்திருந்த சம்யுக்தாவை கவனித்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தான். அவ்வளவுதான். பொறுமையை இழந்த தீரன் சம்யுக்தாவை தன் கையில் பிடித்து வைத்துக் கொண்டு ஓங்கி ஒரு உதை உதைக்க குமார் நின்ற இடத்தை விட்டு 10 அடி தூரம் தள்ளி சென்று விழுந்தான். சம்யுக்தாவை உள்ளேயே நிற்க வைத்துவிட்டு வெளியே கீழே விழுந்து கிடந்த குமாரை கண்முன் தெரியாமல் புரட்டி எடுக்க ஆரம்பித்தான். அவனோ வலி தாங்க முடியாமல் கத்தினான். அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். அவளோட மதிப்பு 50 லட்சம்னு அன்னைக்கு தப்பா செக் போட்டு கொடுத்துட்டேன். அவளுக்காக பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது. சோ இந்த செக் இனிமே உங்களுக்கு இல்ல. செக் லீஃபை கிழித்து போட்டான் தீரன். அதை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் குமார்.